பழனிசாமி அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் என்னென்ன நினைச்சாரு, முதலமைச்சரோட மக்கள் நன்மை காமராஜர் நன்மை செய்ய நினைக்கல அவரு. டிஎம்கே 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, நம்ம 5 லட்சம் கடன் வாங்கணும், நல்ல சம்பாதிக்கணும், கட்சிக்கு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படின்னு நினைக்கிறேன் நான். கடவுள் நினைக்கிறாரு. நல்ல எண்ணம் இல்லை, நல்ல எண்ணங்கள் என்ன நினைச்சிருந்தா எடப்பாடி இருந்தா முதலமைச்சர் இருப்பாரு. அவர் என்ன நினைச்சா எனக்கு தெரியாது. கடவுள் வந்து அவர் தவறான எண்ணங்கள், மக்கள் நன்மை செய்யக்கூடாது, நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால்தான் முதலமைச்சர் பதவி கொடுக்காம தடுத்தார். அதுன்னு சொல்ல வர்றாரு. இக்காலத்திலே இத்தேசத்தின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க நான் ஆயத்தமாய் இருந்தேன். அவன் இருதய நிலையில இருந்த அவர் என்ன நினைக்கிறாரு நான் அறிந்தேன். என் எண்ணத்தை மாற்றினேன். கடவுள் எண்ணத்தை மாற்றினார். முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்க நினைத்தார், கொடுக்கக்கூடாது முடிவு மாற்றிட்டார். அதான் நீங்க பார்க்குற யூடியூபர் பார்க்குற ரசிகர்கள் சொல்றேன். நான் கடவுள் சொல்றாரு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியாதுங்க. நான் எழுத முடியாதுங்க. நான் இது எல்லாமே கடவுள் வார்த்தை. நீங்க அப்படி